வெல்கம் டு கலாஸ் கறிவேட். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா வெண்பூசணி வச்சு நல்ல அருமையான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியானதும் கூட. அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. அப்போ நாம் இன்றைக்கி பண்ண போகிற இந்த ரெசிபிக்காக நான் ஒரு பீஸ், இந்த மாதிரி ஒரு பீஸு வெள்ளை பூசணி எடுத்துருக்கிறேன். ஓகே, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாட்டர் கண்டென்ட்லாம் நிறைய உள்ளது. ஓகே, அப்போது ஒரு சின்ன ஃபேமிலிக்கெல்லாம் இவ்வளோ எடுத்தால் போதும். அதுக்காக நான் ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அது ஊறி இருக்குது. ஓகே, நம்ம ஈஸியாக பண்ண போகிறோம். இப்போது இதை கட் பண்ணணும். இதோட ஸ்கின் எல்லாம் மாற்றிட்டு நாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம், அதனால் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பாத்திரத்தில் தனியாக வேக வச்சும் பண்ணலாம், அது ரெண்டையும். ஓகே, அப்போ இதை நம்ம இனி கட் பண்ணணும். இதோட மிடில் போர்ஷன் எல்லாம் கட் பண்ணி மாற்றிடலாம். அதோட ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இந்த போர்ஷனை கட் பண்ணி மாற்றிடலாம். ஓகே, இதெல்லாம் கட் பண்ணி மாற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும் இந்த பீஸ்லேயே. அந்த பாட்டெல்லாம் போகுதில்ல. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணால் போதும். நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இந்த குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பு, அதில் கொஞ்சம் தண்ணி தான், தண்ணியே இதுக்கு தேவையில்லை. நம்ம இது வேக வைக்க தண்ணி தேவையில்லை. இந்த தண்ணியும் கூட நம்ம வேணால் மாற்றிடலாம். ஓகே, அப்போ அந்த தண்ணியை நான் மாற்றிட்டு அந்த கடலைப்பருப்பு கூட நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய வெண்பூசணியும் கூட சேர்த்துடலாம். கேரளாவில் இதுக்கு கும்பளங்கான்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சா போதும். ஓகே, இப்போ கேஸ் ஆன் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். ஒரு விசில் வரட்டும். அதுக்குள்ளே நமக்கு இதுக்கு வேண்டிய தேங்காவை அரைச்சிடலாம். நான் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவினது எடுத்துருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போடலாம். பெருசுன்னா நீங்கள் 3 போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் நல்லா அரைச்சிடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு மெயினாக வேணும், அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். இப்போ ஆயில் சூடாகட்டும். கடுகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கறி லீவ்ஸ், பெரிய வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். பெருசுனா பாதி, ரொம்ப சின்னதுன்னா நீங்கள் ஒன்றே சேர்த்துக்கலாம். இப்படி தாளித்து கொட்டும்போது அது தனியாக ஒரு டேஸ்ட் இந்த கூட்டுக்கு. நல்லா வதக்கிடலாம். ஓகே, நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம். ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கலை, ஆனால் அது நல்லா வெந்துடுச்சு. ஒரு விசில் வச்சா போதும். தண்ணி சேர்க்காமல் நீங்கள் 2 விசில் 3 விசில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். அதனால் ஒரே ஒரு விசில் வைங்க. கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. கையில் பருப்பு எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்களா, அதுவும் வெந்துடுச்சு. நம்ம 1 மணி நேரம் ஊற விட்டோமே, அதனால் சீக்கிரமாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ தாளித்து வச்சுருக்கக்கூடியது நம்ம இதில் கொட்டிடலாம். அதையும் போட்டு கொதிக்க வச்சா நல்லது. இந்த கூட்டுக்கு அப்படி தான். நம்ம மற்றதுக்கெல்லாம் நம்ம கடைசியில் தாளித்து கொட்டுவோம்.
இந்த கூட்டுக்கு வந்து முதல்லையே தாளிச்சிட்டு தான் இதை வேக வைக்க. பாத்திரத்தில் போடா இருந்தால் அப்படி போடணும். நான் வந்து சீக்கிரமாக பண்ணதுக்காக நான் குக்கரில் வச்சேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் இருக்கே அதை இதில் சேர்த்துடலாம். தண்ணி நிறைய சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம இது சைட் டிஷ்ஷாக தான் சாப்பிட போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த மிக்ஸி ஜாரில் விட்டு ஒரு 1/4 கப்பு கூட சேர்க்கலை, நான் அதையும் அதை விடையும் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் தீயை குறைச்சி வச்சு கொதிக்க விடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு வந்து நிறைய போடக்கூடாது. இந்த கூட்டுக்கெல்லாம் சால்ட்டு நிறைய தேவையில்லை. ஓகே, சால்ட் செக் பண்ணிக்கோங்க. கொதி வரட்டும், ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த தேங்காவோட பச்சை வாசம் போகணும், அதுக்காகத்தான். நல்ல ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ். கொஞ்சம் கறி லீவ்ஸ் இருந்தால் அதை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அந்த கறி லீவ்ஸோட வாசம் லாஸ்ட்டில் அந்த கறியில் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சீக்கிரமாக பண்ணிட்டோம். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஓகே, இப்போ நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி சப்பாத்திக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.